ரிப்பீட்டடாக மாஸ்டர்பேட் பண்ணால் செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து பார்ட்னரோட இன்டர் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால ப்ராப்ளம் இருக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியலன்னு நிறைய பேர். இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டாக்டர். டயபெட்டிக் இருக்குது, நாள்பட்ட டயபெட்டிக் யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? இதுவும் ஒரு பயங்கரமான கொஸ்டின். ஹாய் டாக்டர். ஹாய். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டோம். ஹெல்த்தி மென் ஹாப்பி ஃபேமிலி சீரீஸில் லாஸ்ட் வீக் நம்ம வந்துட்டோம் டாக்டர். ஸோ இதில் வந்து த காமன் மித்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வீக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் இல்லாமல் இந்த மந்த் நம்ம முடிக்க முடியாது. மாஸ்டர்பேட் ரிப்பீட்டடாக மாஸ்டர்பேட் பண்ணால் செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு வந்து எஸ்ன்னு பதில் சொல்ல முடியாது, நோன்னு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஃபார் அகெயின்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா there is probably no relation to sexual health and masturbation. In fact, it's a healthy practice அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் அப்புறம் இந்த பண்ணும்போது ஏன் செக்ஷுவல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போ தான் நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு யோசிப்போம். அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங், இதை நம்ம மேஸ்டர்பேட்டரி கில்ட்னே சொல்கிறோம். அதனால மேபி பிரச்சனை வரலாம். பட் அது கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. என்னைக்கோ 20 இயர்ஸில் பண்ணிட்டு 50 இயர்ஸில் வந்து எனக்கு நாங்கள் 20 வயசில் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் த ஃபேக்ட். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வரும்போது இஸ் இட் அ ரீசன்? அகெயின் இட் இஸ் நாட் அ டைரக்ட் ரீசன், பட் இட்ஸ் இன்டைரக்ட் ரீசன். இன்டைரக்டாக என்ன காரணம் அப்படின்னா, அகெயின் கோயிங் பேக் டு கோவிட். இன்னைக்கு மென்ஸ் ஹெல்த்துக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் உட்காந்து கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு கோவிட் ஒரு முக்கியமான காரணம். கரெக்ட். ஏன்னா கோவிட்ல வந்து இட் பிகேம் லைக் எல்லாருமே செடென்ட்ரி ஆனாங்க, எல்லாருக்குமே ஒரு தேர் வர் மென்டல் ஹெல்த் டவுட்ஸ் இஷ்யூஸ் இந்த மாதிரி. ஆனால் என்ன ஆச்சுன்னா பீப்புள் ரிசார்ட் டு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸில் முக்கியமானது வந்து ஒரு பான் அடிக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த அன்ரியலான விஷயத்தை ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம்னால ப்ராப்ளம் இல்லாதவங்க கூட வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஐ திங்க் வில் சூட் டுடேஸ் வேர்ல்டு. கரெக்ட் டாக்டர். ஃபைன். நெக்ஸ்ட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து தன்னோட பார்ட்னரோட இன்டர் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால ப்ராப்ளம் இருக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியலன்னு தான் நிறைய பேர் வராங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. பட் இதில் ஒரு மேபி அதாவது மித்து அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் ஒரு நாளில் வந்து வி ட்ரை மல்டிபிள் டைம்ஸ். ஏன் அவ்வளோ ட்ரை பண்ணிங்கன்னா தென் இட் இன்க்ரீசஸ் சக்ஸஸ் சான்சஸ் அப்படின்றாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா தெர் இஸ் அ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் திஸ் மச் நம்பர், இத்தனை ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகணும். ஆமாம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக பர் டேல வந்து நிறைய டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த செமன் வால்யூம்ன்றது கம்மியாக இருக்கும். அதனால ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகிறது மேபி கம்மியாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு 10th டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த ஓவுலேஷன் பீரியடில் கரெக்டாக வந்து ப்ராபப்ளி அந்த செமன் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிடே வந்து உள்ளே போகாத ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கு. ஏன்னா இட் இஸ் நாட் தட் மச் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதில் ஒரு அன்னோன் ஆங்ஸைட்டி மைண்டில் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால மேபி ப்ராப்ளம் இருக்கலாமே தவிர அதர்வைஸ் people are happy to do it and if they can do it, it is welcome. ஓகே. இப்போது டாக்டர், நான் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டோங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது. பட் அதனால அவங்களால அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து லோவாக வாய்ப்பு இருக்காது? கண்டிப்பாக இல்லை. அதாவது வந்து திருப்பி இது ஒரு மித்து. ஸ்பெர்மில் பிரச்சனை இருந்தால் எரெக்ஷன் இஷ்யூஸ் வரும் அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஏசோஸ்பெர்மியான ஒரு கண்டிஷன் பார்க்குறோம், 0 ஸ்பெர்ம் கவுண்ட். பட் அவங்க இது வரைக்கும் அவங்க எரெக்ஷன் இஷ்யூஸ் இருந்ததே இல்லை. ஸ்பெர்முக்கும் எரெக்டைல் ஹெல்த் ஆர் செக்ஷுவல் ஹெல்த்துக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை. இன்டைரக்டாக எங்கேயோ ஒரு இடத்துல மேலே லிங்க் இருக்குது டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற பேஜில். பட் இட் இஸ் நாட் டைரக்ட்லி லிங்க். அதே மாதிரி ஸ்பெர்முக்கான ரீசன் வேறவா இருக்கலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கான ரீசன் வேறவா இருக்கலாம். பட் மேபி அட் ஒன் பாயிண்ட் இட் மே பி கனெக்டட், பட் இட் இஸ் நாட் என்டையர்லி ட்ரூ. ஓகே. So again I have one question. Suppose they take some supplement. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம். சரி, சம்டைம்ஸ் நம்ம ஏன் இவ்வளோ டைம் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோன்னு கூட நம்ம யோசிக்கலாம். சப்ளிமெண்ட் அப்படின்றது நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, டு கிவ் அ கான்சென்ட்ரேட்டட் ஒரு ஐட்டத்தை வந்து கான்சென்ட்ரேட்டடாக ஒரு சின்ன ஃபார்மில் கொடுக்கறது தான் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். சப்ளிமெண்ட் மேபி தேவை. பட் மேல் இன்ஃபர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இவ்வளோ மெடிசன்ஸ் நம்ம எழுதுறோம்னாலும் சப்ளிமெண்டோட ரோல் வந்து இட்ஸ் 10 to 20%. இன்ஃபேக்ட் நம்மளோட மெடிக்கல் சயின்ஸில் அதுக்கு பேரே வந்து எம்பரிக் மெடிக்கல் தெரப்பி தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரியலாக இது வேலை செய்யுமான்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது. ஒரு 10 to 20% எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்காக 10 மில்லியன் இது உடனே 20 மில்லியன் கவுண்ட் ஆகிடாது. அதில் எக்ஸாக்டாக என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஹார்மோன் குறைபாடு இருக்குது,
இல்லை ஒரு ஆப்ரேஷன் வேரிகோசில் இருக்குது, இதெல்லாம் வந்து கரெக்டிவ் ஃபேக்டர்ஸ். ஆனால் ஆன்டி ஆக்சிடென்ட் இஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஐட்டமாக வேணால் ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கலாமே தவிர அதை மட்டும் நினச்சிக்கிட்டு நான் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் எடுத்துக்கிறேன் பட் ஐ வில் கண்டினியூ டு டூ த சேம் திங்ஸ் இன் மை லைஃப், I will smoke, I will drink, or I will not exercise. That is not the argument. Argument is you do everything. In addition, you take the sperm supplements because that is also proven to improve the factors. But அது மட்டுமே ட்ரீட்மெண்ட் இல்லை, அது இல்லாமல் கூட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுலேயும் காஸ்ட்லி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, சீப் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா சிம்பிள் விட்டமின் சி ஆல்சோ இஸ் அ ஹெல்த் சப்ளிமெண்ட். பட் நம்ம வந்து எழுதும்போதே மெனி பீப்புள் நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு 3000 வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. The reason being that is more costlier. Is it really helpful? Maybe yes, but to a certain level. And the certain level என்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அகைன் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் டாக்டர். டயபெட்டிக் இருக்குது, நாள்பட்ட டயபெட்டிக், யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? இதுவும் ஒரு பயங்கரமான கொஸ்டின். நீங்கள் மித்துன்ற நிறைய நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. டயபெட்டிஸில் 2 டைப் இருக்குது, டைப் 1 டைப் 2. அது எல்லாருக்குமே நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியும். டைப் 1ல இன்சுலின் சுரக்கலை, டைப் 2ல இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்போ ரீசெண்டாக பேசின போது கூட சைல்டு ஒபிசிட்டி பேசிட்டு இருந்தோம். டைப் 2 வந்து யங்ஸ்டர்ஸில் அதிகமாகுதுன்னு பார்க்குறோம். ஸோ லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ்னால எரெக்டைல் இஷ்யூஸ், எஜாகுலேஷன் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரலாம் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால். பட் டைப் 2 டயபெட்டிஸ் வரும்போது இட் இஸ் சம்திங் டு டூ வித் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் சம்திங் டு டூ வித் ஒபிசிட்டி. அந்த விஷயத்தில் வரும்போது ப்ராபப்ளி அதில் ஸ்பெர்மோட ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. டைப் 1லேயும் ஸ்பெர்மோட ப்ராப்ளம்ஸ் வரலாம், டைப் 2ல ஸ்பெர்மோட ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் சர்டன்லி கேன் அஃபெக்ட். டயபெட்டிஸில் எல்லா பிரச்சனையுமே வரலாம். ஒரு மேல் எடுத்துக்கிட்டால் டயபெட்டிஸில் அவங்களுடைய ஹார்மோன் குறைபாடு ஏற்படலாம், எரெக்ஷன் கம்மியாகலாம், செமன் கம்மியாகலாம், இந்த விஷயங்கள்னால மேபி இன்ட்ரெஸ்ட் கம்மியாகலாம், இதனால் அவங்களால பெனிட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம், இதனால் இன்ஃபர்டிலிட்டி வரலாம், இதனால் பின்னாடி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி டயபெட்டிஸ் கேன் அஃபெக்ட் ஸோ மெனி காம்பனன்ட்ஸ் ஆஃப் மென்ஸ் ஹெல்த். ஸோ இதில் இன்னொன்று சொல்லணும்னா, நவம்பர் மாதத்தில் வந்து திருப்பி ஒரு மென்ஸ் ஹெல்த் டே வரும். எஸ், அதே மந்தில் டயபெட்டிக் டேவும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து தே ஆர் லிங்க், அதை பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி. ஸோ இந்த கடந்த ஒரு மாதமாக ஹெல்த்தி மேன் ஹாப்பி ஃபேமிலி பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்த்து நம்ம டைஜஸ்ட் பண்ணி இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இதை திருப்பி நம்மளோட லைஃப்பில் வந்து when we start applying these things, அப்போ தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோடைய ஒரு அவுட்கம் கிடைக்கும். லைஃப் ஸ்டைல் அப்படின்றதே வந்து 10 நாள் மெடிசன் சாப்பிட்டு அந்த மாதிரி கிடையாது. லைஃப் ஸ்டைல் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எதை சஸ்டைனபிளாக நம்மளால் பண்ண முடியுமோ எவ்ரிடே we have to do it at least 5 days a week. டயட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆன் மோஸ்ட் அக்கேஷன்ஸ் நம்ம இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஆன் மோஸ்ட் டேஸ் we do this. நம்மளோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் கூட இந்த விஷயத்தை நம்ம கையாளுறோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம போகும்போது தான் மேபி 3 monthsலையோ 6 monthsலையோ நமக்கு நல்லாவே ஒரு எஃபிகசி, இதனுடைய அவுட்கம்ஸ் வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜூன் மந்தில் மென்ஸ் ஹெல்த் மந்த்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, we are spreading awareness about men's issues and that doctors are available, specialists are available to take care of all the problems which men can face, be it erectile issue, sperm issue, ejaculatory issue. So many people talk about premature ejaculation, ஆனால் delayed ejaculation, செமனே ரிலீஸ் ஆகலன்ற ப்ராப்ளம், டெஸ்டோஸ்டெரான் டெஃபிஷியன்சி, இல்லை ஒரு டெஸ்டிகுலர் பெயின், இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைடு ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கூட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து மென்ஸ் ஹெல்த் அவேர்னஸோட முக்கியமான பங்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். நைஸ்.